இல்ல அவங்க இருக்காங்களா வீட்டுல? கொஞ்சம் கொடுங்க. ஹலோ அம்மா ஒண்ணும் இல்லம்மா, நீ எங்க வேலைக்கு போறீங்க? நான் இங்க பக்கத்துல இல்லுமினன்ட் டெக்னாலஜிஸ்னு ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனி அங்க போயிட்டு இருக்கோம். சரிம்மா, ஒண்ணும் இல்ல. என்னவா நடந்தது? நீங்க என்ன வரும்போது என்ன வண்டி நின்னுதா இருந்ததா, ஆள் இருந்தாங்களா என்ன, அது மட்டும் சொல்லுமா. நாங்க சாயந்தரம் 6:30க்கு மேல ஆபீஸ் முடிஞ்சு நடந்து வந்துட்டு இருந்தோம். சரி. நான் தனியா தான் வந்துட்டு இருந்தேன். எங்க இந்த பவர் ஹவுஸ் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி கூட ஒரு காலி இடம் இருக்கா, அந்த இடத்துக்கு நான் நடந்து வந்தேன். எனக்கு அந்தாண்ட சைட்ல வந்து ஒரு வெள்ளை கலர் ஒரு சின்னதா ஒரு கார், ஆல்டோ மாதிரி இருக்கும். ஆல்டோட கொஞ்சம் பெரிய சைஸ். எனக்கு கார் பேர்ல தெரியல. சரி. அந்த கார்ல வந்து முன்னாடி வந்து டிரைவர் சீட்ல ஒரு வெள்ளை சட்டை போட்டு உட்காந்துருந்தோம். அது பக்கத்துல வந்து ஒரு லேடி. அவங்க பொண்ணுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லேடி மாதிரி தான், நல்லா குண்டா இருந்தாங்க. ஒரு பிங்க் கலர் சுடிதார், ஒயிட் கலர் ஷால். அந்த பொண்ணு வந்து முன்னால சீட்ல உட்கார்ந்திருந்தா பின்னால சீட்ல? டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்டு தான். அந்த டிரைவர் சீட்ல உட்கார்ந்திருந்தவங்க அந்த பொண்ணு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருந்தான். ஓ, டிரைவர் சீட்டுக்கு வந்தா பக்கத்து சீட்ல இருக்கிற லேடியோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருந்தானா? ஆமா, பின்னாடி ஒரு ஆள் இருந்தது, நான் பாக்கல. பின்னாடி செகண்ட் வந்து உட்கார்ந்திருந்தோம், கதவு திறந்தே தான் இருந்துச்சு. நான் இந்த பொண்ணு கத்த உடனேதான், நான் இருட்டாதான் இருக்கும், 6 மணிக்கு மேலேயே இருட்டிடும். அந்த பொண்ணு கத்துன உடனே நான் அப்படி திரும்பி பார்த்தோன்னே அந்த பொண்ணு கத்துச்சு. என்ன பொண்ணு கத்துன்ட்டு நான் கை காட்டினேன். ஒரு வண்டியை நிறுத்தினேன், எல்லா வண்டியுமே நான் நிறுத்தி பார்த்தேன், யாருமே நிறுத்தல. யாரும் கை காட்டி பாத்துட்டு இருட்டுல. அப்புறம் ஒரு லேடி வந்து ஸ்கூட்டி ஓட்டிட்டு வந்தாங்க. லேடிக்கு பின்னாடி ஒரு வயசானவங்க 2 பேரும் கொண்டாங்க. ஏமா கை காட்டுறேன்னு, இந்த மாதிரி அந்த வண்டியில ஒரு பொண்ணு கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காங்க, அடிக்கிறாங்க போட்டு அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ள அவங்க நிறுத்தின உடனே, நீ ஏமா என்ன நிறுத்த, ஆம்பளை ஆளுங்களா பார்த்து நிறுத்த, எங்க இருட்டுல எப்படிங்க தெரியும் அப்படின்னா. அதுக்கப்புறம் அந்த பாட்டி இறங்கி போய் அந்த அமேசான் கொரியர் இருக்கலாம், அது வரைக்குமே போய் கை காட்டினாங்க, யாருமே நிறுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த லேடி என்ன பண்ணாங்க, எங்கிட்ட கேட்டாங்க, உங்க வீடு எங்கம்மா இருக்கு அப்படின்னாங்க. எங்க வீடு பக்கத்துல ப்ளூபெரி கிட்டதாங்க, நான் போய்க்குவேன் அப்படின்னா. சரிங்கன்னாங்க, நான் அதோட வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒண்ணு இல்லம்மா, நீ பாக்கும்போது காருக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க, டிரைவர் சீட்ல ஒரு ஆளு, பக்கத்து சீட்ல ஒரு லேடி, இன்னொரு ஆளு பின்னால சீட்ல உட்காந்துருந்தானா? பின்னாடி வந்து கதவு திறந்து உட்கார்ந்து இருந்திருக்காங்க. எனக்கு தெரியல. நான் கத்துன உடனே வண்டி எடுத்துட்டு வேகமா போகும்போது பின்னாடி கதவு சாத்தினது நான் பார்த்தேன். அப்ப 3வது ஆளு இருந்தது. வண்டியில 3வது ஆளு பின்னால ஒரு ஆள் இருந்திருக்காங்க. இப்ப ஆனா நீங்க பாக்கும்போது காருக்குள்ளதான் உட்காந்துருக்காங்க. இப்ப அங்க யாராவது ஒரு லேடியை புடிச்சு வண்டியில ஏத்துன மாதிரியோ இல்ல வண்டிக்குள்ள அது மாதிரிலாம் யாரும் இல்லங்க. இல்ல நீ மாதிரி சொல்லவும் இல்லங்க. இல்ல அது தப்பா சொல்லிருப்பாங்க. நான் எதுக்காக உங்களை கன்ஃபார்ம் பண்றதுக்கா கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க பாக்கும்போது லேடிய கழுத்து புடிச்சு நெரிச்ச மாதிரி சண்டை கட்டிட்டு இருந்தாங்க. அது நான் வீட்ல வந்து சொன்னேன், எங்க வீட்டுக்கிட்ட வந்து சொன்னேன், இது மாதிரி நடந்துச்சுப்பா அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, அது குடும்ப சண்டையா இருக்கும், அது ஏதாவது அடிச்சிருப்பாங்க, அது நம்ம என்னன்னு யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளவு பெரிய இம்பாக்ட் வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. இல்ல அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கண்டுபிடிச்சுக்கலாம், ஏதாவது ஃபேமிலி இஷ்யூவா தான் இருக்கும். இப்போ நானும் கேஷுவலா விட்டுட்டேன். இப்போ அந்த வண்டி வந்து அந்த ஆளுகளையோ வண்டியவோ இங்க ஏதாவது லோக்கல்ல நீ பார்த்த மாதிரி இருக்கா? இல்ல இல்ல, இருட்டு, எனக்கு ஒண்ணுமே தெரியல. கத்துன சத்தம் கேட்டுதான் நான் திரும்பியே கூட பார்த்தேன். அந்த லேடி என்ன மாதிரி சத்தம் போட்டுச்சு? அந்த லேடி என்ன சத்தம் போட்டுச்சு? ஐயோ அம்மா வலிக்குதுன்ற மாதிரி, அவங்க அடிக்கிறது ஹர்ட் ஆனா வலிக்கும்ல, அது மாதிரிதான் கத்துச்சு. அந்த மாதிரிதான் கத்துச்சு. மத்தபடி இந்த காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரியோ இல்ல, உள்ளுக்குள்ள ஒரு சண்டை கட்டினா எப்படி இருக்கு அந்த மாதிரி. அது மாதிரி. சரிம்மா, நீங்க தான் சொல்லுங்க. அது அவங்களுக்குள்ள பர்சனலா இருக்குன்றது. நான் எதுக்கு நான் கத்தல, நான் எல்லாரையும் நிக்க சொன்னேன். இந்த பின்னால ஒருத்தன் உட்கார்ந்தான்ல, அவன் வந்து ஏதாவது முன்னாடி எதுவும் வந்து ஏதாவது சொன்னானா? இல்ல அது மாதிரிலாம் புரியலங்க நீங்க கேக்குறது. பின்னால இன்னொருத்தன் 3வது உட்கார்ந்திருந்தான்ல, அவன் ஏதாவது இறங்கி வந்து ஏதாவது முன்னாடி இது வந்தானா? இல்ல யாருமே, நான் கத்துனதை பார்த்து எல்லாம் நிறுத்துங்க பார்த்து அவனும் வண்டி வச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓ, அதனால சரி குடும்ப சண்டையா தான் இருக்கும் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். சரிம்மா, நீ பொறுமையா சாமி விட்டு அவங்க ஏதாவது டவுட்னா போன்ல கூப்பிடுறேன்.